ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆலிவுட் கமெண்ட்ரி. நான் உங்கள் கமலேஷ். இந்த வீடியோவில் ரீசெண்டாக ஒரு சூப்பரான ஆக்ஷன் அட்வென்ச்சர் அனிமேஷன் மூவியாக ரிலீஸ் ஆன குங்கு பாண்டா பார்ட் 4 மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். குங்கு பாண்டா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மூவிலாம் ஒரு பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி மேலே ஐக்கானி கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து லிங்க் கொடுக்குறேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ மூவியோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். குங்கு பாண்டா பார்ட் 4 இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரினா படத்தோட ஹீரோவான போவோ வந்து சிஃபு மாஸ்டர் வந்து அமைதி பள்ளத்தாக்கோட ஆன்மீக தலைவராக வந்து தேர்ந்தெடுத்துருவார். உண்மை நீ டிராகன் வாரியரும் கிடையாது, குங்கு மாஸ்டரும் கிடையாது, நீ தான் ஒன்றுமே அமைதி பள்ளத்தாக்கோட ஆன்மீக தலைவர் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். அதே சமயம் வந்து நீ உன்னோட அடுத்த வாரிசான டிராகன் வாரியரை வந்து யாரை தேர்ந்தெடுக்க போகிற அப்படின்னு வந்து நம்ம சிஃபு மாஸ்டர் வந்து ஹீரோட்ட வந்து கேட்குறாரு. அதே சமயம் நம்ம படத்தோட வில்லியனான அந்த கெமிலின் அப்படிங்கிற பள்ளி வந்து நம்ம ஹீரோக்கிட்ட இருக்கிற அந்த மந்திரத்தடியை வந்து அபகரிக்கிறதுக்காண்டி ஒரு குள்ளநரியை வந்து அனுப்பி வைக்குது. அந்த குள்ளநரியுமே வந்து நம்ம ஹீரோட்ட நல்லா பேசி பழகி கடைசியில் நம்ம ஹீரோட்ட இருக்கிற அந்த மந்திரத்தடியை வந்து அபகரிச்சுக்கிட்டு கெமிலின் அப்படிங்கிற அந்த பள்ளிகிட்ட போய் கொடுத்தது. அந்த பள்ளி வந்து அந்த மந்திரக்கோளை வச்சுக்கிட்டு நம்ம மனித உலகத்துக்கும் அதுக்கப்புறம் அந்த ஆத்மா உலகத்துக்கும் இருக்கிற அந்த கதவு மாதிரி ஒன்று இருக்கும். அதை திறந்து அங்கே உள்ள குங்கு மாஸ்டர்ஸான தாய்லாந்து, காயக், அப்புறம் செயின் எல்லா குங்கு மாஸ்டர்ஸுமே வர வச்சு அவங்களுக்குள்ள சக்திகள் எல்லாத்தையுமே வந்து அபகரிச்சுக்கிடுது. அந்த கெமிலியன் அப்படிங்கிற பள்ளி வந்து நம்ம ஹீரோ எப்படி தடுக்கிறாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோவுக்கு வந்து அவரோட அந்த ஆன்மீக கோல் வந்து கிடச்சதா இல்லையா அப்படிங்கிற சொல்கிற ஸ்டோரி தான் குங்கு பாண்டா பார்ட் 4. இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது பர்சனலாக ரொம்பவே வந்து பிடிச்சது. இந்த படத்தில் நான் ஸ்டார்டிங் சீனில் சொல்கிற மாதிரியே வந்து அந்த அவரோட அடுத்த டிராகன் வாரியரை வந்து யார் நம்ம ஹீரோ வந்து அறிவிக்கிறார் அப்படின்னு வந்து இந்த படத்தில் வந்து சொல்லிடுவாங்க. அந்த டிராகன் வாரியர் யார் அப்படிங்கிறது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது பர்சனலாக ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட எடிட்டிங் சொல்லவே வேண்டாம், எல்லா படத்துலையுமே வந்து காட்டுற மாதிரி வந்து நல்லா சூப்பராக தான் எடிட்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக இந்த படத்துக்கு வந்து IMDb ரேட் வந்து நான் 10க்கு 9 கொடுக்குறேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான ஒருத்தான மூவி. இந்த படத்தோட 3 பாட்டுமே வந்து நான் வந்து ரிவ்யூவாக வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். மறக்காம போய் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் வீடியோட எண்டில் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே வந்து ஒரு சில தேட்டர்ஸில் வந்து குங்கு பாண்டா பார்ட் 4 வந்து ஒன்று ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எல்லாருமே வந்து ஃபேமிலியோட ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான மூவி. மறக்காம போய் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. குங்கு பாண்டா பார்ட் 4, பார்ட் 2 ரிவ்யூ வேணும்னா மறக்காமல் தைல தேடி இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே வந்து சந்திக்கிறேன்.